அவங்க இருக்காங்கம்மா. அப்படி எல்லாம் யாரையும் நம்பி விட்டுட்டு வரக்கூடாதுடா. கூட இருக்கிறவங்களே ஏமாத்துறாங்க. அவங்கிட்ட வேலை பாக்குறவங்க கடை பாத்துக்க மாட்டாங்களா? ஓனர் இல்லன்னா குளிர் விட்டு போயிடுங்க. பாம்ப கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஓனர் இருந்தாதான் வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும். மனோஜ், இவள கடையில விட்டுட்டு வர வேண்டியதானே? ஆண்டி, நாளைக்கு எனக்கு ஒரு பிரைடல் மேக்கப் இருக்கு. அதுக்கு தான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க வேணா பாருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அத பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? கடையை விட உனக்கு உன் வேலை முக்கியமா போயிடுச்சுல. விஜயா, அவங்க பிசினஸ் அவங்க பாத்துக்க தெரியாதா? நீ எதுக்கு தலையிடுற? நீ ரூமுக்கு போமா. வர வர உன் அம்மா எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீயும் சைலண்டா இருக்க. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அவ சொல்றான்னு நீ நம்புற பாரு. அவளை பத்தி எனக்கு தெரியும் பார்வதி. அவ சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அவளுக்கு பாம்பு நாக்கு. பாக்குறப்ப நல்லா பேசுவா, ஆனா நாக்குள்ள விஷம். சரி பார்வதி, நான் வைக்கிறேன். ஏங்க என்ன கிண்டலா? பாம்புக்கு காலு காது எல்லாமே இருக்கு, எனக்கு தெரியாதா? இல்லன்னா அது எப்படி மகுடிக்கு ஆடும்? அப்பா, பாம்புக்கு காது இல்லையா? பாம்பாட்டி மகுடி ஆட்டி ஆட்டி ஊதுறதுனால அதை பார்த்துதான் அது ஆடுதான். மத்தபடி அதுக்கு சத்தெல்லாம் கேட்காதான். இந்த விளக்கெல்லாம் இவங்கிட்ட யாராவது கேட்டாங்களா? ஏங்க இப்படி வாங்க. வந்தது வராம பாம்பை பத்தி என்னங்க பேச்சு? அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. என்னடா ஹோட்டல் சீக்கிரம் வந்துட்டீங்க போல. ஆமா. ஆமால, ரெண்டு பேருமே ஹோட்டல்ல வேலை பாக்குறீங்களோ? டேய், நான் தான்டா வேலை பாக்குறேன். இவங்க ஓனர். இவர் ஓனர் ஆக வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே முத்து. இவருக்கு எம்ப்ளாயியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனா, பாம்புக்கு பால் ஊத்துற மாதிரி அம்மா கேட்கும்போது சரியா கொடுத்துரு, இல்லைன்னா கொத்திட போறாங்க. டேய், என்னடா வந்ததுல இருந்து பாம்பை பத்தியே பேசிட்டு இருக்க? தெரியல, அம்மா ஆரம்பிச்சாங்க, அதே உதாரணமா வந்துட்டு இருக்குது. எப்போ காப்பி தானே குடிப்பேன், இப்ப என்ன பால் கேக்குற? எலும்பெல்லாம் பலமா இருக்கணும்னா தினமும் ஒரு கிளாஸ் பால் குடி.